வணக்கம் துளாராசி நேர்களே, துளாராசி அன்பர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, துளாராசி அன்பர்களே, துளாராசிக்கு ராகுகேது 2025 என்ன பலனை கொடுக்குது? துளாராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்தார். 6ஆம் இடத்துல ராகு நல்லதே பண்ணாருங்க. கடன், எதிரி, நோய் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். 12ஆம் இடத்துல கேது போனிருந்தார். 12ஆம் இடத்துல கேதுன்னா அயன சயன போகம், கண்ணியில் கேது போன்றிருந்தார். நைட்டில் படுத்தா தூக்கம் இல்லைங்க, ஒலட்டுதுங்க, ஒன்றுமே புரியல. வாழ்க்கையில் செய்ப்புனா செய்ய மாட்டேன்னா இந்த படுத்தோடனே வாழ்க்கையை வெறுத்து போயிடும். என்னங்க இன்றைக்கி வருமானம் இல்லை, ஒன்றுமே புரியல. இதை எடுத்தாலும் விரைய செலவும் உருப்படி இல்லாத செலவுங்க. கேதுன்னா இறந்ததுக்கு போகிறது, பெரிய காரியத்துக்கு போகிறது, இந்த மாதிரி தாங்க செலவு வருது. புரியல அப்படிங்கிற மாதிரி. கேதுன்னா விரக்தியான எண்ணங்கள் அப்படின்னு செலவு தேவையில்லாத ஆக்சிடெண்ட் ஆகுது, பிரச்சனை சிக்கலுக்கு, கேஸுக்கு, அந்த மாதிரிலாம் போய் செலவாகுதுங்க. ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி துளாராசி துலா நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. துளாராசிக்கு எனக்கு ராகுகேது பயிற்சி சொல்லுங்கள். ஆமாங்க, துளாராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அப்படி தாங்க, பிரச்சனையாக தாங்க. லக்கணத்தில் இருந்தாலும் 12 இருந்தாலும் அந்த நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்துக்கு துளாராசிக்கு 6ஆம் இடத்துல கேது 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் ராகு நல்லதை பண்ணார். நண்பர், கூட்டாளி, அந்த மாதிரி அந்த 6ஆம் இடத்துல எப்படின்னா அந்த பிரச்சனை சிக்கலாம், அந்த கடங்காரெலாம் கேள்வி எதுவுமே கேட்குறதில்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ எப்படின்னா 5ஆம் இடத்துக்கு ராகு போனவன்ட்டார். அப்போ துளாராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திர, நன்னடத்தை, குழந்தையும் சம்மந்தப்படுறதுக்கு. அப்போ இந்த பாட்டை முப்பாட்டை அப்படி சொன்னால் தாங்க குலதெய்வம். 5ஆம் இடத்துக்கே ராகு வந்திருக்கார். கேது 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். 11ஆம் இடத்துக்கு போகிறது எவ்வளோ நன்மை தெரியுமா? லக்கணத்திலே கேது இருக்கும்போது ரொம்ப சிரமப்படும். துளாராசி துலா லக்கணத்தில் இருக்கும்போதே ரொம்ப சிரமம். 12ஆம் இடத்துல போகும்போது அதை விட சிரமம். இப்போ 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சிக்கு துளாராசி துலா லக்கணக்காரங்களுக்கு நன்மையே. ஏன் அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்துல ராகு வர்றார், பூர்வ புண்ணியம். இதுக்கு முன்னாடி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு, அதாவது குலதெய்வம் அப்படின்னாலே பெண் தெய்வம் பௌர்ணமி போங்க, ஆண் தெய்வம் அமாவாசை போங்க. அப்படி போனீங்கன்னா, ஏன்னா இன்னும் 1.5 வருஷ காலத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். இதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. குலதெய்வத்தை பிடிச்சிங்கன்னா இஷ்ட தெய்வம் தானாக உங்களுக்கு கொடுங்க. இப்போ மகாலட்சுமி தாயார், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே. சயன குளத்தில் இருக்க பெருமாள், அப்போ அந்த மகாலட்சுமி தாயார். இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சயன குளத்தில் பெருமாள் மகாலட்சுமி தாயார். அவங்களே வரன் கொடுக்கணும்னு நினச்சி வந்திருந்தாலும் குலதெய்வம் அனுக்கிரகம் உங்களுக்கு வேணும், குலதெய்வம் அனுமதிக்கணும். அப்போ தான் அந்த மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால் 11ஆம் இடத்துல கேது இருக்குது, 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்லதே நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, பயப்பட வேண்டாம். துளாராசி துலா லக்கண நேர்கள். அப்புறங்க, துளாராசியிலே உங்கள் துளாராசியிலே 4க்கும் 5 கூட சனி பகவான் உச்சமாவார். அவர் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இதை விட என்ன, சனிவர், அதாவது பாவகிரகங்கள் 3, 6 இப்படி போனால் அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கும் துளாராசி துலா லக்கண அதிபருக்கு. அதே நேரத்துக்கு நீங்கள் உங்கள் துலா லக்கணம் துளாராசிக்கு நேர்கள் அனைவருமே ராகுகேது பயிற்சி என்ன, குரு பயிற்சி, சனி பயிற்சி கேட்குறீங்க ஃபோன் பண்ணி. ஆனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு அதை எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்கள் துலா லக்கணம் துளாராசிக்கு என்ன திசை புத்தி ஓடுது, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன். கம்மியான கட்டணம், குறைஞ்ச கட்டணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யலாம். ஏன் அப்படின்னா இதை எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ வரிசையாக இந்த 2 மாத காலமாகவே என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லா மக்களும். ஐயா சாதகம் பார்க்க வந்தோன்னே இந்த ராகுகேது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இல்லைங்க, நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய சேனலில், அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி என்னுடைய சேனல், அந்த சேனலை நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். சாதகம் அனுப்புங்க. உங்களுடைய சாதகத்திலே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நல்வழிப்படுத்த என்னால் முடியும்.
என்னால் முடியுமில்ல, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தா அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன், என் குலதெய்வம் கொடுத்தா உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுதான் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.